Hello student, exercise 4.4 geometry 13th sum. Draw the two tangent from a point which is 10 centimeter away from the center of a circle of radius 5 centimeter. Also measure the length of tangent. So நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டயக்ராம் வரைய போகிறோம். இது வந்து draw two tangent, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவுட் சைட் த சர்க்கிள்னா we can draw two tangents. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரையணும். ஸோ பேப்பர் இப்படி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேப்பருடைய லென்த்து இது கொஞ்சம் லென்த்தாக வர்றதுனால நீங்கள் பேப்பர்ஸை வந்து இந்த சைடு இந்த மாதிரி சைடில் வச்சுட்டா போதும், லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரையணும். ஸோ ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஸோ சர்க்கிள் அவுட் சைட் த பாயிண்ட், சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிற பாயிண்ட்டு 10 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு 10 சென்டிமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர். ஸோ நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டூ டேஞ்சன்ட்ஸ் வரும். ஸோ ரஃப் டயக்ராம் கரெக்டாக போடுங்க. டூ டேஞ்சன்ட்ஸ். ஸோ இது ரேடியஸ், டேஞ்சன்ட். ஸோ அப்போ இது டூ டேஞ்சன்ட்ஸ் ரஃப் டயக்ராம். ஸோ இந்த ரஃப் டயக்ராமில் இது ஓன்னு வச்சுங்க, ஓ. இது பாயிண்ட்னால பி. ஸோ இது ஏ கூட நம்ம வச்சுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ இந்த டேஞ்சன்ட் ஏபி. ஸோ அப்போ டூ டேஞ்சன்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏபி ஒரு டேஞ்சன்ட், பிபி ஒரு டேஞ்சன்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இது ரஃப் டயக்ராம். ஸோ நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஒரு டூ டேஞ்சன்ட்ஸ் ட்ரா பண்ண போகிறோம் அவுட் சைட் த சர்க்கிளுக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன சென்டிமீட்டர்னா, இங்கேருந்து 10 சென்டிமீட்டர்ஸ் உடைய லென்த்து ஒரு ஸ்கேலில் ஒரு கோடு போடுங்க. 10 சென்டிமீட்டர்ஸ் கொஞ்சம் லென்த்தாகவே போடுங்க. ஸோ 10 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துங்க. ஸோ 10 சென்டிமீட்டர்ஸ் எடுத்தாச்சு. தென் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அந்த சர்க்கிள் என்ன ரேடியஸில் இருக்கணும்னா 5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 5 சென்டிமீட்டர்ஸ் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ 5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துங்க. ஸோ 5 சென்டிமீட்டர்ஸில் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன்ஸை ட்ரா பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும். மோர் தென் ஆஃப் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆர்க், இங்கே கீழே ஒரு ஆர்க் போடுங்க. தென் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க். ஸோ இது பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ். ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணு, இந்த லைனை ஜாயின் பண்ணு. ஸோ இந்த லைன் எங்கே கட் ஆகுதுன்னா இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல காம்பஸ் வச்சு இதை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். பாருங்கள், கரெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. சர்க்கிள் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு சர்க்கிள் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லைனை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நமக்கு டேஞ்சன்ட், இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட். அவுட் சைடு இந்த பாயிண்ட் அவுட் சைடில் இருக்குதா, இது ஒரு டேஞ்சன்ட், இங்கே ஒரு டேஞ்சன்ட். ஓகே. ஸோ இது ரேடியஸ், ரேடியஸை வந்து டாட்டட் லைனில் போட்டுருங்க. ஸோ இதையும் டாட்டட் லைனில் போடும்.
ஸோ இது ஓ பி ஏ பி, ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், இந்த டோட்டல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். இந்த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த லென்த்து தான் வந்து லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 8.7 இருக்குது. ஸோ இந்த லென்த் வந்து 8.7 சென்டிமீட்டர். அப்போ length of tangent AP equal to 8.7 centimeters. ஓகேவா? ஸோ இதை வந்து கால்குலேஷன் போடணும். இதுக்கு இந்த கால்குலேஷன் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சர்க்கிளில் இருந்துன்னா இது பர்பெண்டிகுலர் டிகிரி இருக்கும். ஸோ இது ஹைபாட்டனன்ஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் வச்சுக்கோங்க. போட்டு நம்ம சம்ஸ் போடலாம். இது ஈஸி தான். இது நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அதில் PA ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். ஸோ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர். ஓபியோட லென்த் வந்து 10 ஸ்கொயர் மைனஸ் இது வந்து 5 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர்னால் 100 மைனஸ் 25, ஸோ 75 வரும். therefore PA equal to root of 75. ஸோ இப்போ உங்களுக்கு 75க்கு ரூட்டு எடுக்க தெரியணும். ஸோ வேணால் நான் இங்கே உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன். 75, ஸோ 8 8 ஆர் 64, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 1 11.8. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16, இங்கே 2 zeros போடணும். இங்கே அடுத்தது எத்தனை டைம்ஸ் போகணும்னு பார்க்கணும் நீங்கள். ஸோ நியர்லி 7 டைம்ஸ் போடலாமா? 7 டைம்ஸ் போடுங்க. 7 7s are 49, பேலன்ஸ் 1, 6 7s are 42, 46, பேலன்ஸ் 4, 7 11. நியர்லி கிட்ட வந்துச்சு, க்ளோஸாக. ஸோ 8.7. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ 8.7 சென்டிமீட்டர். இதுதான் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். எப்படி கேல்குலேஷன் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப வெரி சிம்பிள் சம்ஸ். பாருங்கள், வீடியோ பாருங்கள், பொறுமையாக போடுங்க, கண்டிப்பாக உங்களால் போட முடியும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.